அன்றொரு நாள் கிரேதா யுகத்திலே தேவர் கோனாகிய இந்திரன் சொர்க்கலோகத்திலே மந்தார நிழலின் கீழ் வீற்றிருந்தான். அது சமயம் அவன் முன்பு மயிலைப் போன்ற சாயலையுடைய அன்னம் போன்ற நடையுடைய தேவ மாதர் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தனர். இன்பமயமான கீதங்களை பாடிக்கொண்டிருந்தனர். நாட்டிய காட்சியும் இசை இன்பமும் தேவேந்திரனை பெரிதும் கவர்ந்துவிட்டன. சந்தோஷம் என்னும் பெரும் கடலுள் மூழ்கிவிட்டான். தன்னையே மறந்துவிட்டான். அந்த சமயம் பார்த்து தேவகுருவாகிய வியாழ பகவான் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் சிவபெருமானுக்கு சமமான பெருமை உடையவர். அவர் வருவதைக் கண்ட இந்திரன் பெண் மயக்கத்தினாலே மதிமயங்கி தனது சிங்காசனத்தை விட்டு எழுந்து வரவேற்று உபசாரம் செய்யாது இருந்துவிட்டான். தேவேந்திரனது அலட்சிய போக்கைக் கண்ட வியாழ பகவானும் அங்கிருந்து விரைவாக சென்று விட்டார். அப்பொழுதிருந்து தேவேந்திரனுடைய ஐஸ்வர்யம் மங்கி குறையத் தொடங்கியது. அப்பொழுது இந்திரன் தனது பெரும் குற்றத்தை உணர்ந்து கொண்டான். தனது குருவை தேடிச் சென்றான். எல்லா உலகங்களிலும் சென்று தேடினான். கடைசியாக நான்முகனாகிய பிரம்மா வாழ்கின்ற சத்தியலோகம் சென்றான். அங்கும் வியாழ குருவை காண முடியவில்லை. ஒன்றும் தோன்றாதவனாகி மிகுந்த மனக்கலக்கத்துடன் பிரம்மாவின் முன்னால் விழுந்து வணங்கினான். பிறகு நடந்தவற்றையெல்லாம் சொன்னான். அதை கேட்ட பிரம்மா குருவை அவமதித்த பாவம் கொழுந்துவிட்டு உயர்ந்து தேவேந்திரனை விழுங்க வரும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். ஆதலால் இந்திரனை பார்த்து, வியாழனை பார்க்கும் வரையிலும் துவஷ்டாவின் குமாரனும் 3 தலைகள் கொண்டவனும் அசுரனான பிறந்தாலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவனாகிய விஸ்வரூபன் என்பவனை உனது குருவாக ஏற்பாயாக என்று சொன்னார். பிரம்மாவின் சூழ்ச்சியை தெரிந்து கொள்ள மாட்டாத இந்திரன் வணங்கி விடைபெற்றுச் சென்றான். தன்னிடம் வந்த தேவேந்திரனை தனது சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விட்டது போலவே நடக்கத் தொடங்கினான் விஸ்வரூபன். விஸ்வரூபன் தனது மனத்திலே வஞ்சகம் உடையவனாகவே இருந்தான். என்ன இருந்தாலும் அசுரன் அல்லவா? பின்பு ஒரு நாள் தேவேந்திரன் விஸ்வரூபனிடம் யாகம் ஒன்று செய்து தருமாறு வேண்டினான். யாகம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த அசுரன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்தான். அசுரர்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்று தன் மனதிலே நினைத்து தேவர்கள் வாழ்வதாக என்று வெளியே சொல்லி யாகம் செய்தான். இந்த வஞ்சகச் செய்கையை தேவேந்திரன் தனது ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டான். உடனே தனது வஜ்ராயுதத்தை வீசி விஸ்வரூபனது 3 தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான். அசுரனாயிருந்தாலும் பிரம்மகுலம் அல்லவா? பிரம்மகத்தி பாவம் விரைவாக வந்து இந்திரனை பிடித்து கொண்டு விட்டது. மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு ஆளானான் இந்திரன். தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கள் தலைவனது பிரம்மகத்தி தோஷத்தை மரங்கள், மண், பெண்கள், நீர் ஆகிய 4ற்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டனர். தோஷம் நீங்கிய தேவர்கோன் தனது ஏற்ற பொலிவை பெற்றான். தனது குமாரன் விஸ்வரூபன் தேவேந்திரனால் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட துவஷ்டா மிகுந்த கோபம் கொண்டார். பழிவாங்கும் எண்ணத்தோடு கொடிய யாகம் ஒன்றை செய்தார். அந்த யாக தீக்குழியிலிருந்து விருத்திராசுரன் என்பவன் தோன்றினான். கோர உருவத்தோடும் கையிலே கொடிய வாளோடும் கோபக் கனல் பறக்க திசைகள் அதிர சிரித்து கொண்டே நின்றான். நாள்தோறும் அவன் பெருகி வளர்ந்து கொண்டே வந்தான். ஒரு நாள் துவஷ்டா விருத்திராசுரனை பார்த்து தேவேந்திரனோடு போர் செய், அவன் உயிரை போக்கிவா என்று ஏவி விட்டார். வடவை பெருங்கனலைப் போன்ற சினம் கொண்டெழுந்த விருத்திராசுரன் தேவேந்திரன் முன்னால் போய் நின்றான். தேவேந்திரனும் தனது வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேலேறி சண்டைக்கு வந்தான். இருவரும் உக்கிரமாக போர் செய்தனர். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை விருத்திரன் மேல் வீசினான். அதனால் கோபம் கொண்ட அசுரன் தன் கையில் இருந்த இரும்பு உலக்கையால் இந்திரனின் தோளில் அடித்தான். இந்திரனுக்கு நினைவு தவறிவிட்டது. சிறிது நேரத்திலே தெளிந்தும் விட்டது. விருத்திராசுரனுடன் இனி போர் செய்ய முடியாது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட இந்திரன் சத்தியலோகம் சென்றான். பிரம்மதேவனைக் கண்டு வணங்கி தனக்கு விருத்திரனால் ஏற்பட்ட கஷ்டங்களை எடுத்து கூறினான். பிரம்மா இந்திரனை உடன் அழைத்து கொண்டு வைகுண்ட லோகத்திற்கு சென்றார். இருவரும் மகாவிஷ்ணுவை தொழுதனர். பிரம்மா நடந்தவற்றை சொன்னார்.
எல்லாவற்றையும் உணர்ந்த விஷ்ணு மொழிந்தார், இந்திரனே, உனது வஜ்ராயுதம் மிகவும் பழையதாகிவிட்டது. எதிரியின் உயிரை வாங்கும் பலம் அதற்கு இல்லை. இப்போது உனக்கு புதிய வஜ்ராயுதம் வேண்டும். வழி சொல்கிறேன் கேள். அமிர்தம் பெறுவதற்காக பார்கடலை கடைந்த பொழுது தேவர்களும் அசுரர்களும் ஆயுதங்களோடு வரக்கூடாது என்று கருதி எல்லோருடைய ஆயுதங்களையும் சேகரித்து ததீசி என்ற மகரிஷியிடம் ஒப்படைத்தோம். பல ஆண்டுகள் கழிந்துவிட்டன. யாரும் தன்னிடம் வந்து ஆயுதங்களை கேட்காததால் ததீசி ரிஷி அவைகளை விழுங்கிவிட்டார். அவர் விழுங்கிய ஆயுதங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரது முதுகு தண்டோடு பொருந்திவிட்டன. ததீசி முனிவரின் முதுகெலும்புதான் உனக்கு வேண்டிய புதிய வஜ்ராயுதம். இந்திரா, நீ சென்று கேட்பதற்கு முன்பாகவே கருணாநிதியான அம்முனிவர் தந்து விடுவார். செல்க என்றார். விஷ்ணுவையும் பிரம்மாவையும் வணங்கி விடைபெற்றான் தேவேந்திரன். தன்னுடன் தேவர்களையும் அழைத்து கொண்டு ததீசி மாமுனிவர் இருப்பிடம் சென்றான். அவரை போற்றி வணங்கினான். முனிவரும் முகமலர்ச்சியுடன் வரவேற்று விவரம் கேட்டார். கொடிய அசுரர்களை கொன்று தேவர்களை பிழைக்கச் செய்ய முடியும் அரிய பொருள் தங்களிடம் உள்ளது. அதனை தந்தருள வேண்டும் என வேண்டினான் இந்திரன். வேண்டிய அளவிலே எக்காலமும் தெரியவல்ல ததீசி முனிவர் இந்திரன் கோரியதை புரிந்து கொண்டார். உங்களுடைய பெரும் துன்பத்தை போக்குவதற்காக என் உயிரை விடுகிறேன், உடலை கொடுப்பேன். நெஞ்சிலே இரக்கமில்லா அரக்கர் ஒழிய வேண்டும். நானும் இதனால் அறமும் புகழும் ஒருங்கே பெறுவேன் என்று கூறிவிட்டு சிவயோக சமாதியில் அமர்ந்தார். உடனே ஒளி உருவம் பெற்று புஷ்பக விமானமேறி சிவலோகம் சென்றார். ததீசி முனிவரது முதுகு தண்டை கொண்டு தேவதச்சனாகிய விஸ்வகர்மா புதியதொரு வஜ்ராயுதமாக செய்து தேவேந்திரனிடம் கொடுத்தார். புதுப்பலம் பெற்ற இந்திரன் 4 வகை சேனையுடன் விருத்ராசுரனை எதிர்கொள்ள கிளம்பினான். விருத்திரனும் தனது அசுரப்படையுடன் எதிர்த்து வந்தான். தேவாசுர யுத்தம் மிகவும் மும்முரமாகவும் கடுமையாகவும் நடந்தது. இந்திரன் விடுத்த தேவாஸ்திரங்களுக்கெல்லாம் மாற்றாக அஸ்திரங்களை ஏவிக்கொண்டிருந்தான் விருத்திரன். எதிர்ப்புக்கு மாற்று, மாற்றுக்கு எதிர்ப்பு என்று போர் சென்று கொண்டிருந்தது. முடிவாக இந்திரன் தன் கையில் இருந்த புதிய வஜ்ராயுதத்தை வேகமாக ஆட்டி காட்டினான். விருத்ராசுரன் அதனைக் கண்டு நிரம்ப பயந்து விட்டான். ஓடோடி சென்று சமுத்திரத்திற்குள் விழுந்து முழுகி மறைந்து விட்டான். இந்திரனும் அவனை தொடர்ந்து சென்று கடலுள் மூழ்கினான். எங்கெல்லாமோ தேடினான், அசுரனை காணவில்லை. மனம் சோர்ந்த இந்திரன் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டான். சிந்தனை செய்து பார்த்த பிரம்மா அகஸ்திய மகரிஷியிடம் சென்று இந்த செய்தியை சொல்லுவாயாக என்று சொல்லிவிட்டார். பிரம்மாவின் ஆணை பெற்ற இந்திரன் விரைவாக பொதிகைமலை சேர்ந்தான். அங்கே அகஸ்திய முனிவரை கண்டு பணிந்தான். பின்னர் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் சொன்னான். கடலுள் ஒளிந்திருக்கும் விருத்திரனை தன்னால் கண்டுபிடிக்க முடியாததையும் கூறி வழி கேட்டான். தேவர்தம் துயரை போக்கி அவரை காக்கும் எண்ணம் கொண்ட மகாவிஷ்ணுவை போன்ற அகஸ்திய மகரிஷி கடல் நீரையெல்லாம் தன் உள்ளங்கையில் ஏந்தி குடித்து விட்டார். நீர் வற்றி போனதும் கடலுள் இருந்த எல்லா பொருட்களும் தெளிவாக தெரிந்தன. மலை உச்சி ஒன்றின் மேல் விருத்திராசுரன் தவம் செய்து கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருந்ததைக் கண்ட உடனே தேவேந்திரன் தனது புதிய வஜ்ராயுதத்தால் அசுரனது தலையை அறுத்து தள்ளினான். பிரம்மகத்தி தோஷம் இம்முறையும் தேவர்கோனை பற்றி கொண்டது. விருத்ராசுர பிரம்மகத்தியானது இந்திரனை படுத்தி வைத்த பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. இந்திரன் என்ன செய்வான் பாவம்? பயமடைந்த இந்திரன் வேகமாக ஓடிச் சென்றான். வடகிழக்கு திக்கில் இருந்த தாமரை குளத்துள் மூழ்கினான். தாமரை தண்டொன்றின் நூலுக்குள்ளே தன்னை ஒளித்துக் கொண்டான். தேவேந்திரன் இல்லாத தேவலோகம் ஒளியும் அழகும் குறைந்துவிட்டது. இதற்கிடையில் நகுஷன் என்பவன் அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திர பதவி பெற்றான். அவன் கர்வம் பிடித்தவனாகவும் அகம்பாவம் கொண்டவனாகவும் அலட்சியம் நிறைந்தவனாகவும் இருந்தான். தவிர இந்திராணியையும் சப்த ரிஷிகளையும் மிகவும் அவமதித்ததால் சாபம் பெற்று பாம்பாகி மண்ணில் விழுந்தான். தலைவனை இழந்த தேவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாத தங்கள் பெரும் மதிப்பிற்குரிய குருவாகிய வியாழ பகவானிடம் சென்று தங்கள் வருத்தத்தை தெரிவித்து விண்ணப்பித்துக் கொண்டனர். வியாழ பகவான் வடகிழக்கு திக்கிலிருந்து தடாகத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்த இந்திரனை
கூவி அழைத்தார். இந்திரன் வெளிப்பட்டு வந்தான். வியாழ பகவான் இந்திரனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு கிளம்பினார். இந்திரன் தனது குருவை மிகுந்த பணிவோடு வணங்கி, எளியேனை வாட்டுகின்ற இந்த தோஷம் நீங்கும் வகை எது, அருள வேண்டும் என பணிவோடு வேண்டினான். வியாழ பகவானும், இந்திரா, உன்னை பிடித்துள்ள இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டிய இடம் பூலோகம்தான். வேட்டையாடுதலை காரணமாக கொண்டு இந்த தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு பூலோகத்திற்கு செல்வாயாக என்றார். இந்திரன் தனது வெள்ளி குதிரை மேல் ஏறிக்கொண்டான். குருவும் தேவர்களும் அன்புடன் சூழ்ந்து வந்தனர். பூமியிலே வந்து இறங்கினான். சிவபெருமான் வாழும் திரு கைலாயமலையை அடைந்து வழிபட்டான். பின்னர் தெற்கு திசை நோக்கி புறப்பட்டான். கங்கை முதலான பல புண்ணிய நதிகளில் நீராடி திருக்கேரதம், காசி, காஞ்சிபுரம் என்னும் பல சிவ சேத்திரங்களை கண்டு வணங்கினான். இன்னமும் அவனை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கின பாடில்லை. பொலிவு குறைந்து கொண்டே வந்தது. இறுதியாக கடம்பவனத்து எல்லையின் பக்கமாக வந்தவுடன் பிரம்மகத்தி தோஷம் இந்திரனை விட்டு பிரிந்து சென்று ஓடிவிட்டது. பெரும் பாரம் இறங்கியவனைப் போல இந்திரன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். குருவிடம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டான். உடனே வியாழ பகவான், இவ்விடத்தில்தான் உலகில் சிறந்த புண்ணிய ஸ்தலமும் புனித தீர்த்தமும் இருக்கின்றன. நாம் அவற்றை கண்டுகொள்ள வேண்டும். சென்று தெரிந்து வா என்று ஆணையிட்டார். தேட்டம் கொண்ட நாட்டமுற்ற தேவேந்திரன் கடம்ப வனத்துக்குள் புகுந்தான். அந்த வனம் முழுவதுமே தெய்வ மனம் கமழ்வதாக இருந்தது. குயில், பறவைகள் ஓம் ஓம் என்று கூவின. கிளிகளும் நமச்சிவாய என சொல்லின. இந்திரன் உள்ளத்திலே பேருவகையும் பேரமைதியும் குடிகொண்டன. புலகாங்கிதம் அடைந்தான். இதற்கிடையே இந்திரனது தூதுவர்கள் வந்து சேர்ந்தனர். அவர்கள் வணங்கி மகிழ்ந்து வியந்து, மன்னவரே, நாங்கள் காண கிடைக்காத காட்சியை கண்டோம். அளவுக்கு கட்டுப்படாத தெய்வத்தன்மையும் இந்த கடம்பவனத்திலே கண்டு வந்தோம். புனிதமும் தூய்மையும் கொண்ட தீர்த்த கரையிலே கடம்ப மரத்தின் நிழலிலே சிவலிங்கம் ஒன்றுள்ளது. அது ஒப்பற்றது, தானே முளைத்தெழுந்து ஒளிமயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒற்றர்களின் மூலமாக வந்த அமுதினும் இனிய வாக்கை கேட்ட இந்திரன் மகிழ்ச்சி கடலில் திளைத்தான். பக்தி மேலிட்டவனாய் தனது சிரமேல் கைகுவித்து எல்லாம் ஒடுங்கியவனாகி தனது தோஷம் விலக காரணமாக இருந்த சிவலிங்கத்தை கண்டுகளிக்க விரைந்து சென்றான். மூல காரணமாகி முளைத்தெழுந்த சிவக்கொழுந்தை தன் 1000 கண்களார கண்டான் இந்திரன். ஆடினான், பாடினான், ஆனந்த கூத்தாடினான் தேவேந்திரன். ஆனந்த கண்ணீர் சொரிந்தான். தழுதழுத்தது, உடல் நடுங்கியது. பக்தி பரவசம் மேலிட பல துதிகள் இயம்பினான். பின்னர் சச்சிதானந்த சொரூபமாக விளங்கும் அன்புருவான சோமசுந்தர கடவுளுக்கு அர்ச்சனை செய்யும் பொருட்டு சொர்க்கலோக மலர்கள் கொண்டு வரச் சொல்லி சில தேவர்களை அனுப்பினான். அடுத்து இந்திரன் விஸ்வகர்மாவை அழைத்து விமானம் ஒன்று அமைக்குமாறு கட்டளையிட்டான். அருகில் இருந்த தாமரை குளத்திலே மலர்கள் பறிக்கச் சென்றான். விரைவிலே அர்ச்சனை செய்யும் எண்ணத்தோடு. ஆனால் நல்ல நறுமலர்கள் கிடைக்கவில்லை. இந்திரன் ஏக்கம் கொண்டான். தேவர்கோனின் மனச்சோர்வை உணர்ந்த சோமசுந்தர கடவுள் உடனே அருள் புரிந்தார். அந்த தடாகத்திலே பொன் தாமரை மலர்கள் பூத்து விட்டன. அந்த அதிசயத்தை கண்ட இந்திரன் பக்தி மேலிட கூத்தாடினான். அந்த தீர்த்தத்திற்கு பொற்றாமரை குளம் என்று திருப்பெயரிட்டான். பொற்றாமரை தடாகத்தில் குளித்தெழுந்தான். பொற்றாமரை மலர்களை பறித்து கொண்டு சிவசன்னிதானத்தை அடைந்தான். அச்சமயம் ஆகாயத்திலிருந்து ஒளிமயமான மாணிக்க விமானம் ஒன்று இறங்கி வந்தது. 8 யானைகள், 32 சிங்கங்கள், 64 சிவகணங்கள் தாங்குமாறு தேவதச்சனால் படைக்கப்பட்ட விமானம்தான் அது. அந்த விமானத்தை சாத்திய பின்பு தேவேந்திரன் சோமசுந்தர கடவுளுக்கு பூஜை செய்ய முற்பட்டான். அதே சமயத்தில் தேவலோகத்திலிருந்து பூஜைக்கு வேண்டிய பொருட்களும் சோட சோபசார பொருட்களும் வந்து சேர்ந்தன. மறுபடியும் இந்திரன் பொற்றாமரை தடாகத்தில் நீராடி வெந்நீர் தரித்து உருத்திராட்சிய மாலை அணிந்து சிவாகம முறைப்படி பெரும் பூஜை செய்யலானான். பக்தி வெள்ளம் பெருகி பாய பரவசமான தேவேந்திரன் பல முறைகள் வணங்கி வணங்கி போற்றினான். இந்திரனது பூசணையை ஏற்று மகிழ்ந்த சோமசுந்தர கடவுளும் திருவருள் கொண்டு வெளிப்பட்டார். உனக்கு வேண்டுவது என்ன சொல் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். சிரசின் மேல் கை கூப்பியவனான இந்திரன், தேவரீரை, பூஜை செய்யும் பாக்கியத்தை காட்டிலும் பெரும்பேறு வேறு உண்டோ? எப்பொழுதும் பூஜை செய்து கொண்டே இருக்கும் தேவரீரது தொண்டனாக இருக்கவே விரும்புகிறேன் என்றான்.
இது கேட்ட சோமசுந்தர பெருமானும் கருணையுடன், அன்பா, நீ ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி என்றும் வந்து பூஜை செய்வாயாக. ஆண்டு முழுவதும் செய்கின்ற பூஜையின் பயனை அந்த ஒரு நாளிலே பெறுவாய். நீ தேவலோகம் சென்று பல இன்பங்களை அனுபவித்து வாழ்வாயாக. யாம் உனக்கு மோட்சம் கிடைக்குமாறு உனக்கு பக்குவம் வந்ததும் அருள்வோம் என்று திருவாய் மலர்ந்தருளி மறைந்தார். பின்னர் தேவர்கோன் சிவபக்தி செல்வனாக தன்மையோடு பொன்னுலகம் சேர்ந்தான்.